வணக்கம் நண்பர்களே! சில அப்டேட் அள்ளிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட சொல்லப் போற எல்லா விஷயமுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒண்ணு தட்டி விட்டு பாருங்க. கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபின் பேலர் நண்பர்களே, மணி இந்த பேங்க்கு குறுக்க 1 மாசம் இருக்கா? மணி இந்த பேங்க் அக்டோபர் 10ஆம் தேதி மணி இந்த பேங்க் நடக்க போகுது. மணி இந்த பேங்க் ரோமன் ரெயின்ஸ் இருக்க போறார். அஃபிஷியலி அவர் யார் கூட சாம்பியன்ஷிப் மேட்ச் ப்ளே பண்ண போறார்ன்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து இவர் பக்கம் போகுது. இந்த எல்லை நைட் மோதுற மாரி. எல்ஏ நைட்டு தான் மணி இந்த பேங்க் வின்னருன்ற மாரி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா போயிட்டுருக்கு. இப்போ எல்ஏ நைட்டும் அந்த ரோமன் கூட மோத போயிட்டாருன்னா, அப்போ மணி இந்த பேங்க் வின்னர் யார் பக்கம் போலாம்? நம்மளுடைய ஃபின் பேலருக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா, இப்போ சோசியல் மீடியா அங்கே இது ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபின் பேலரை மணி இந்த பேங்க் வின் பண்ண வைங்கன்ற மாரி. ஏன்னா, சாம்பியன்ஷிப் தான் நீங்க குடுக்க மாட்டீங்க. டைரக்ட்டா எவனையும் தோக்கவும் வைக்க மாட்டீங்க. அதனால நீங்க டைரக்ட்டா ஒண்ணும் குடுத்து கேட்க தேவையில்ல. எங்களுக்கு மணி இந்த பேங்க் ஃபின் பேலர் கிட்ட குடுங்கடான்ற மாரி பொரளி ரூமர் கிளம்பி நிக்குது. நல்லா தான் இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் ஃபின் பேலர் மணி இந்த பேங்க் வின் பண்ணிட்டாருன்னா வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ஏதோ ஒரு சாம்பியன்ஷிப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாரி வின் பண்ணி கேஷ் இன் பண்ணி வின் பண்ணிவிடுவாரு. அப்ப பெருசா தெரிஞ்சிருக்காது. எந்த ரெஸ்லர் கூட மோதியும் கஷ்டம் இருக்காது. ஏன்னா மக்களும் ஏத்துப்பாங்க. ஃபின் பேலருக்கு இப்போ வர வர சப்போர்ட் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கே தவிர, சப்போர்ட் பார்த்தீங்கன்னா குறையல. அதனால மணி இந்த பேங்க் குடுத்தா கொஞ்சம் சேஃப்டின்ற மாரி நெனைக்கிறேன். மணி இந்த பேங்க் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஃபின் பேலருக்கு நல்லது. ஏன்னா ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணா கண்டிப்பா ஃபின் பேலர் வின் பண்ண வச்சே தீருவானுங்க. வேற வழி இல்லாம. அதுக்கடுத்து வந்து பீஸ்ட் இன் கார்னர் பிராக் லெஸ்னர் ஆல் ஆஃப் ஃபேம் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இயரு. என்ன ப்ரோ சொல்ற? ஆமா ப்ரோ. கிட்டத்தட்ட 2027ல பிராக் லெஸ்னர் ஆல் ஆஃப் ஃபேம் அவார்டு அறிவிக்கலாம். இன்னும் ஜான் சீனாக்கே அறிவிக்கலன்னு. ஆமா, ஜான் சீனாக்கு அறிவிக்கலையா? அறிவிச்சிட்டாங்களா தெரியல. அறிவிக்கலன்னு நெனைக்கிறேன். ஏஜே ஸ்டைலுக்கு அறிவிச்சுட்டாங்க. ஆமா, ஜான் சீனாக்கு இன்னும் அறிவிக்கல. ஏஜே ஸ்டைல ஆல் ஆஃப் ஃபேம் ஆக்கி இது பண்ணி வச்சிருக்காங்க. ஜான் சீனாக்கு சில பல ரீசன் இருக்கு. ஏன்னா WWE ஆண்டவர் அவரு. அதனால சில காரணம் வச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஜான் சீனா ஏன்னா வேற கம்பெனிக்கு முடியாது. ஏஜே ஸ்டைல் அப்படி இல்ல. அப்படியே விட்டாருன்னா வேற கம்பெனிக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஏஜே ஸ்டைலுக்கு வேலை குடுத்து ஆல் ஆஃப் ஃபேம் ஆக்கி வச்சிருக்காங்க. பிராக் லெஸ்னர் கணக்குனா எனக்கெல்லாம் ஆல் ஆஃப் ஃபேம் அவார்டே வேணாம்டா டேய்ன்ற மாரி தான் இருப்பாரு. பட் ஸ்டில் என்ன இருந்தாலும் WWE பிராக் லெஸ்னருக்கு குடுக்க வேண்டிய மரியாதை குடுத்து தானே ஆகணும். அதனால பார்த்தீங்கன்னா 2027ல பிராக் லெஸ்னருக்கு ஆல் ஆஃப் ஃபேம் அறிவிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கன்னா WrestleMania 43ல அறிவிக்கலான்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆமா நண்பர்களே, பெரிய பிளாஸ்டான அரீனா வச்சு நடத்துறாங்க WrestleMania 43. அதனால பார்த்தீங்கன்னா சவுதியில தானே பிளான் பண்ணாங்க. ஆக மொத்தம் எதுலயோ பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக மொத்தம் WrestleMania 43ல அறிவிச்சு அப்படியே 2027 பக்கம் கொண்டு போவாங்க. ஏன்னா, இப்போ WrestleMania 43 2027 4ஆம் மாசம் நடக்கும். எப்படியா இருந்தாலும் WrestleManiaனாலே 4ஆம் மாசம் தான். அதனால அங்க பார்த்தீங்கன்னா, தலைவனுக்கு சிறப்பான ஒரு பெரிய சம்பவம் பண்ணி விட்டுருவாங்க. பார்க்கலாம். பிராக் லெஸ்னர் அறிவிச்சாங்கன்னா, ஏன்னா இந்த கொஞ்ச நாள்லயே தெரிஞ்சிரும். ஏன்னா பிராக் இன்னும் அஃபிஷியலி அவர் வாயால ரிட்டயர் அறிவிக்கல. ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருப்பார்னா, பிராக் இஷ்டம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதனால பிராக் லெஸ்னர் வராம இருந்தால் ஆல் ஆஃப் ஃபேம் அறிவிச்சிருவாங்க. அதுக்கடுத்தது ஃபைனலா வரும் எல் கிராண்டோ அமெரிக்கானோ விசஸ் ரோமன் ரெயின்ஸ். கனவுல கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நடந்துருச்சுன்னா லுட்விக் கைஸரே நெனச்சிருக்க மாட்டாரு. நம்ம கெரியர்லயே ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுவோமான்ற மாரி. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுறதெல்லாம் பெரிய விஷயம். அது ஒரு அண்டர் ரேட்டட் லுட்விக் கைஸரு. இப்போ எப்படி இது நடத்த போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ரோமன் ரெயின்ஸ் லூச்சா லிப்ரே, அதாவது இந்த ட்ரிபிள் ஏ மெகாக்கு பார்த்தீங்கன்னா போறாரு. அதில பார்த்தீங்கன்னா கண்டெண்டர் மேட்ச் வைக்கிறாங்க போல. அதில கண்டெண்டர்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட மண்டே நைட் ரால வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ரோமன் ரெயின்ஸ் கூட மேட்ச் கிடைச்சாலே வேற லெவலு. பென்டா தான் வின் பண்ணுவாங்கன்னு சில பேர் கருத்து கணிப்பு வச்சுட்ருக்காங்க. சில பேர் ஓஜி எல் கிராண்டோ ஓஜின்ற பாருங்க. நம்மளோட நியூ எல் கிராண்டோ அமெரிக்கானோ மோதுன்ற மாரி. இப்போ ஒரே எல் கிராண்டோ அமெரிக்கா தான் இருக்காரு. அதாவது நம்ம எல் கிராண்டோ அமெரிக்கானோ மோதுற மாரி சில டீசர்ஸ் போயிட்டுருக்கு. WWE பெரிய அளவுக்கு தான் எதிர்பார்ப்பாங்க. ஒண்ணு பெரிய ரெஸ்லர் பென்டா, இல்ல எல் கிராண்டோ அமெரிக்கா, டாமினிக் மிஸ்டீரியோ பேர் கூட அடிபடுது. என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க 3 பேத்துல நீங்க யார சொல்லுவீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் யார் பார்க்க போறேன்னா, எல் கிராண்டோ அமெரிக்கானோ பார்க்க தான். ஏன்னா பென்டா எப்போ வேணாலும் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதலாம். ஆனா லுட்விக் கைஸராலலாம் முடியவே முடியாது. இந்த சமயம் ஏத்த சமயம் லுட்விக் கைஸர ரோமன் ரெயின்ஸ் கோத்து விட்டு மண்டே நைட் ரால மேட்ச் பண்ணாங்கன்னா வேற லெவல் சப்போர்ட் கிடைக்கும். லுட்விக் கைஸர் வளர்த்து விட்ட மாரி இருக்கும்.
லூச்சா லிப்ரே வளர்ந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். பை பை கைஸ்.